கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு தனியார் தன்னார்வலர்கள் அமைப்பு, தனியார் தொழிற்சாலை மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் சுமார் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கியவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் முதன்மை மருத்துவர் லக்ஷ்மி ஸ்ரீ மருத்துவ உபகரணங்கள் வழங்கியவர்களுக்கு பாராட்டி சால்வை அணிவித்து கேடயங்கள் வழங்கி கௌரவித்தார். மேலும் மருத்துவமனையில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கும் கேடயங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மருத்துவர்கள் புவனா ஜெயபால், விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பல கம்பெனிகள் நமக்கு உதவி புரிந்தார்கள். ஒரு மாதத்துக்குள் ஒரு பிரெக்னென்ட் லேடி மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் நாம் உதவி கேட்டபோது டாக்டர் செந்தில் அவர்கள் நமக்கு உடனே வந்து நம் உடனே வந்து ஆப்ரேஷன் செய்து அந்த நோயாளி நன்றாக இருக்கிறார். இப்போது கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் அது வந்து நியர் மிஸ் என்று சொல்லுவோம். அதாவது கிட்டத்தட்ட 99% இறந்து போகக்கூடிய ஒரு பெண்ணை வந்து 23 வயது பெண்ணை நாம் காப்பாற்றி இருக்கிறோம். பிரச்சனையான சிக்கலான பேஷண்ட்டை பார்க்கும்போது நமக்கு சுற்றியுள்ளவர்களும் நமக்கு வந்து இந்த மிகப்பெரிய சென்டர். நான் ஈரோடு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது இங்கே இடத்துல வந்து ஒரு மாதத்துக்கு 400 டெலிவரி ஆகுதுன்னா இன்றைக்கு வரைக்கும் யாருமே அதை நம்புறதில்லை. ஏன்னா அங்கே வந்து நான் 17 எல்லா சர்வீசஸும் உள்ளது. பட் நம்மளோட மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் சர்வீசஸ் வந்து நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு ஈக்குவலாக நம்ம எல்லாமே பண்ணுறோம். எக்யூப்மெண்ட்ஸ் முன்ன பின்ன இருந்தாலும் நம்மளுடைய டாக்டர்களும் நர்ஸுகளும் நிறைய திறமைசாலிகள், மிகுந்த சாமர்த்தியசாலிகள். ஸோ இதே மாதிரி இப்போ 2 கம்பெனியிலேருந்து நமக்கு பயோமெடிக்கல் பின்ஸ், ட்ராலி, ஆட்டோக்ளேவ் மிஷின், அனஸ்தீசியா மிஷின், பிரஸ்ட் மில்க் பம்ப் முதலியவை டொனேட் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் கம்பெனி எங்களுடைய பெரிய நிர்வாகிகளும் மற்றவர்களும் பொறாமைப்படாத அளவிற்கு எப்படி போட்டிருக்கு. ஸோ நமக்கு வந்து பிளட் காம்பனன்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 கிராம் ப்ரெக்னென்ட் லேடி இன்னும் ஒரு மாதத்தில் டெலிவரி ஆகும். அவங்களுக்கு நம்ம 3 பாட்டில் 4 பாட்டில் கொடுத்தோம்னா அவங்க ஹார்ட்டால் தாங்க முடியல. அவங்களுக்கு 9 யூனிட் கொடுத்தோமே தவிர அதை வந்து காம்பனன்ஸாக செப்பரேட் பண்ணி கொடுப்போம். இப்போல்லாம் ஒரு மாதத்தில் பர்மிஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். டெல்லியிலேருந்து பர்மிஷன் வந்த உடனே நம்ம ஒரு மாதத்துக்குள் நம்ம இதை ஆரம்பித்து விடுவோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். லயன்ஸ் கிளப் சார்பாக அடிக்கடி பிளட் கேம்ப் நடத்தப்படுகிறது. அதையும் எங்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொடுக்கும்படி நான் கேட்டேன். டிவிஎஸ் கம்பெனி அவர்களுக்கு டாக்டர் செந்தில் அவர்களை கௌரவிக்க அழைக்கின்றோம். லயன்ஸ் கிளப் திரு ராதாகிருஷ்ணன், திரு ஞானசேகர், திருமதி நந்தினி, திருமதி நிஷா, திரு வரதராஜன், திரு காளியப்பன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜிஹெச் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றது கண்கூட பார்க்க முடியும். இந்த
ஊரில் ரொம்ப நாளாக இருக்கவங்களுக்கு இந்த ஜிஹெச் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனந்த்குமார் சார்லாம் நல்லாவே தெரியும். அவங்களோட சப்போர்ட், அதாவது சோஷியல் ஆர்கனைசேஷனோட சப்போர்ட் நிறையா இருந்ததுனால தான் இந்த ஜிஹெச் இவ்வளோ சீக்கிரம் வளர முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் திங். இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாரும் எப்பவுமே நல்லா டெடிக்கேட்டடாக வேலை செய்வாங்க. ஹவுஸ் கீப்பிங்லேருந்து டாக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து தேல் பி வெரி வெரி டெடிக்கேட்டட். மற்ற ஜிஹெச்சுக்குள்ளே போயிட்டு வந்தோம்னா ஒரு அந்த ஃபினாயில் ஸ்மெல்லாம் அடிக்கும். இந்த ஜிஹெச்சில் வந்துட்டு போனோம்னா அந்த ஸ்மெல் இருக்காது. எல்லாமே அந்த ஹவுஸ் கீப்பிங்கோட இதுதான். அதை வழிநடத்துகிற மெடிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு முன்னாடி இருந்த மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், இப்போ இருக்க மெடிக்கல் ஆஃபீஸர் எல்லாருமே தேவையான ஒன்றரை தான். நிஜமாவே அது ஒரு நியர் மிஸ் கேஸ் தான். அது நான் வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னாங்க. நான் ஒன்றுமே பண்ண கிடையாது, ஜஸ்ட் கேம் அண்ட் கிவ் சப்போர்ட். அதுக்கு முழு பொறுப்பு, முழு காரணம் அந்த பேஷண்ட் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் 3 பேர், 2 கைனகாலஜிஸ்ட், அனஸ்தெட்டிஸ்ட். அதுக்கு சப்போர்ட் பண்ண மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த ஆரம்பம். ஸோ டைம்லி இன்டர்வென்ஷன் அவங்க பண்ணனால தான் அது அந்த பேஷண்ட் நல்லா பண்ணாங்க. நான் ஜஸ்ட் வந்தேன், ஒரு சீனியர் பர்சன் ஒரு சப்போர்ட்டிவ் இதை தான் கொடுத்தேன். ஸோ தேங்க்ஸ் ஆஃப் டு தட் டீம். அண்ட் அந்த பேஷண்ட் வந்து அவங்க எப்பவுமே மறக்க முடியாது. இவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு கௌரவித்த லட்சுமி ஸ்ரீ மேடம் அவங்க டீமுக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ. இந்த ஹாஸ்பிட்டலோட எங்களோட நிறைய தொடர்பு இருக்குது. நிறைய பிளட் கேம்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே இருக்கிற பிளட் கேம்ப் ஷாப் எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறதுனால எப்போ கூப்பிட்டாலும் உடனே வந்து அது பிளட் கேம்ப் நல்லா பண்ணி கொடுப்பாங்க. முதல்ல டாக்டர் நவநீத் சார் இருக்கார். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண பீரியடில் அவர் வந்து ஜிஜி நல்லா பேசுவார், ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் எங்களுக்கு ஓகே இது மாதிரி பிளட் கேம்ப் பண்ணும்போது எவ்வளோ பயன் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ கூட நான் சிஎம்ஓ ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒசூர் ஹாஸ்பிட்டல் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறத பற்றி அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் இதில் ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது போது எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. டாக்டர் செந்தில் நான் சொன்ன அவர் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கார். அவர் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். பட் அவர் சொன்ன மாதிரி முதல்ல இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. டாக்டர் பொன்ராஜ் இருக்கும்போது இவருக்கு ஐஎஸ்ஓ வாங்குறதுக்காக அப்ரோச் பண்ணார். அவர் ரொம்ப சீரியஸ் முயற்சி எடுத்து இது ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் அப்கிரேட் பண்ணி அதுக்கப்புறம் வர சிஎம் வந்தாலும் எங்களோட க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தாங்க. நாங்கள் சேவை பண்ணணும். இது மாதிரி தொடர்ந்து நிறைய நாங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்கோம். எதுவாக இருந்தாலும் எப்போ வேணாலும் சொல்லுங்கள் மேடம், கண்டிப்பாக பண்ணித்தரோம். எங்களை கூப்பிட்டு இது மாதிரி ஆனர் பண்ணதுக்கு அனைவருக்கும் வணக்கம். முதல்கண் சிஎம்ஓ டாக்டர் செந்தில் வந்து நமக்கு அருமையான ஒரு ஃப்ரெண்டு. குணம் ஹாஸ்பிட்டல் ஆரம்பத்திலிருந்து அவரை நல்லா தெரியும். எதிரில் இருக்கிற ஒரு ஜிஹெச்சுக்கு இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதை அவர் பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கு முதல் வந்து அவரை வந்து பாராட்டி ஆகணும். இந்த பாராட்டுதலுக்கு உரியவர் அவர். அதே விதத்தில் வந்து ஐ ஆம் ரெப்ரசன்டிங் ரோட்டரி கிளப்ஸ் ஆஃப் ஓசூர். ஓசூரில் 12 கிளப்பில் இருக்குது. அதில் 44 இருந்து ப்ரைவேட் கிளப்லேருந்து பிளட் கேம்ப் சேர்மன் ராதாகிருஷ்ணன், செக்ரட்டரி நந்தினி மோரே, நிஷா அண்ட் வரதராஜன், காளியப்பன் சார் எல்லாருமே வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து கேட்டாங்க, பிளட்டு வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து உடனே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துட்றோம். நான் இந்த சமயத்தில் நான் ஸ்பெஷலாக வந்து திருப்பதி கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுடைய சிஇஓ சுதா அவங்களுக்கும் எம்டி வந்து விபின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணுடைய மகளுக்கு நடக்க முடியல, அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே கொண்டு வந்து காமிச்சோம். இங்கே இது எடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து எம்ஆர்ஐ வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. மேடம் அவங்க தான் பழைய மேடம் சீட் எல்லாம் கொடுத்தாங்க. சார் விஜயெல்லாம் சீட் கொடுத்தாங்க. கொண்டு போய் கிருஷ்ணகிரியில் கொண்டு போய் சிரமப்பட்டு நடக்க முடியாமல் கையை வந்து இதுக்கு மேலே தூக்க முடியாது. அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் சரியாகி வந்துருக்குது. அதை வந்து நான் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஒரு விபின் வந்து நான் வேற ஒரு விஷயமா ஒரு முன்னால் உட்காந்து அவங்க ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தேன். அவர் அப்போ கேட்டார். நான் இந்த பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வரும்போது மேடம் சொன்னாங்க, மேடம் விஜயன் சார் 2 பேர் சொன்னாங்க, சார் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் அவங்க எம்பிகிட்ட சொன்ன உடனே என்ன வேணும்னு கேட்டார். அவங்க இது மாதிரி ஐசியூவில் வந்து பெட்டு வேணும், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் பேஷண்ட் உள்ளே வர்றாருன்னா
அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வார்டுக்கு மாற்றுறோம்னா அவங்கள வந்து திருப்பி வந்து தூக்கி மாற்ற முடியாது. அதே இது வந்து அந்த மூவபிள் பெட் இருந்துச்சுன்னா ஐசியூவில் வந்து அப்படியே கொண்டு போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். முடிச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே பண்ணணுன்னா எப்போ தோணுன்னா ஆப்போசிட்டாக நமக்கு வந்து அதோட ஃப்ரூட்ஃபுல் கிடைக்குது, அதனால தான் நம்ம செய்கிறோம். ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுது வரேன்னா, நீங்கள் இருக்கிற டீமு நீங்கள் நல்லா பண்ணுறதுனால தான் எங்களுக்கும் ஒரு மனசு வருது செய்யறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க. எங்கள் டீம் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த காம்பனன்ட் செப்பரேட்டர்லாம் கற்பனை பண்ண முடியாத விஷயம். ஒருத்தருக்கு வந்து பிளாஸ்மா தேவைப்படும், ஒருத்தருக்கு வந்து வேறு அந்த காம்பனன்ட் தேவைப்படும். அதையெல்லாம் பிரிக்கிற ஒரு சாதனத்தை வந்து நம்ம இது வந்து எப்படி பாராட்டுறதுனே தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன். அதாவது திருக்குறளில் சொல்லுவாங்க, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு. பிறருக்கு உதவுவது அந்த உதவியை பெற்றவர் திரும்ப செய்வதை எதிர்பார்த்த அன்று. ஒருவர் செய்ததற்கு திரும்ப செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை பெறும் மேகங்களுக்கு ஸ்டாச்சு வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலையும் மதுரையிலும் தான் இருக்குது. எங்களுக்கு இங்கே ஒசூரில் கட்டுறாங்க, அது நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கள் சங்கத்து மூலம் நாங்கள் ஏற்பாடு பண்ணினோம். நான் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். நீங்கள் யாராவது எங்கள் விஜய் சார் மூலமாக எங்களுக்கு அதை செஞ்சு தரணும். உங்களோட பேரெல்லாம் அங்கே கல்வெட்டில் நாங்கள் வைப்போம். அதை கேட்டு ஹாஸ்பிட்டல் எங்கள் ஹாஸ்பிட்டல் சொன்னேன்னா இதுதான் இப்போ சோஷியல் கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக நிறையா கிடைக்குது. அது ஒரு ரிமோட் ஏரியா இல்லை, நீங்கள் சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பார்த்து. நான் ஊருக்காரன் தான். அடுத்ததாக தேங்க்யூ சார். அடுத்ததாக மிஸ்ஸஸ் செவிலியர் திருமதி ஜெயா அவர்களை அழைக்கின்றோம். ஜெயம் நிறைந்த பணிக்கான விருதை அளிப்பார்கள். 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 அடுத்து திரு நேதாஜி அவர்கள் நேதாஜி கொடுப்பார்கள். திரு நேதாஜி நேர்த்தியான பணிக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக திருமதி வேகம் மற்றும் உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் பணியாற்றும் பணியாளர் விருதை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக ஆய்வகம் மிஸ்ஸஸ் தனலட்சுமி தாக்கம் நிறைந்த பணியின் விருதை கொள்வார்கள். தியாகம் நிறைந்த பணி. சார் பணியாற்றுபவர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் திருமதி சத்யா சாமர்த்தியமான பணி. அடுத்ததாக திரு ராஜேந்திரன் சீனியர் எம். அடுத்து திரு வேலாயுதம். அடுத்தது FNA சத்யா. அடுத்தது ஒருத்தர் ராமக்கா பொறுப்புமிக்க பணிக்கான. அடுத்ததாக மருந்தாளர் சிவ திரு டிபி டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் சத்தியமூர்த்தி. திருமதி வள்ளி அவர். சூப்பர்வைசர்
திருமதி குப்ராஜ் அம்மா, எலக்ட்ரிஷியன் அசோக், எலக்ட்ரிஷியன் வணிகர் சங்கம், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், டாக்டர் செந்தில், உங்கள் அனைவருக்கும் எங்களோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக மிக திருப்பதி மிக மிகவுமே தேவை. இந்த மக்களுக்கு வந்து எவனால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட உதவி எங்களுக்கு நிச்சயம் தேவை. கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுக்கறது நன்றி. இந்த விழாவை சிறப்பாக அரங்கேற்றம் செய்த நம்ம சிஎம்ஓ மேடம், ஆர்எம்ஓ மேடம் அண்ட் ஆஃபீஸ் ஜேஓ மேம், அதர் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் அண்ட் வந்து நம்ம ஸ்டாஃப் நர்சஸ் அண்ட் பிபிஎம்எஸ் மேனேஜர், சூப்பர்வைசர்ஸ் அண்ட் அனைவருக்கும்